வெல்கம் டு ஜேஎம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுஃபன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ். எவாலுவேட் இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். இப்போ இங்கே எக்ஸ் பிளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர் நமக்கு தெரியும். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். அதே தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணும்போது அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி முதல் எழுதிக்கிறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ஏ இன்டூ பி. ஸோ ஏ வந்து இங்கே எக்ஸ், பி வந்து 1/x, எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 மட்டும் தான் இருக்கும். ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து 1/x ஸ்கொயர். ஓகேவா? டிஎக்ஸ். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேஷன் நம்ம சொல்லிட்டோம், பவரில் ஒன்று ஆட் பண்ணணும், அதே பையில் எழுதணும். இதுதான் நமக்கு இன்டகிரேஷன். ஸோ இங்கே நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணும்போது பவரில் ஒன்று ஆட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் நம்பர்னா அதோட எக்ஸ் சேர்த்துக்க போகிறோம். அப்போ 2x ப்ளஸ் 1/x ஸ்கொயர். ஆக்சுவலாக இந்த 1/x ஸ்கொயரை நம்ம எக்ஸ் டு த பவர் ஆஃப் -2ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ எக்ஸ் டு த பவர் ஆஃப் -2 இதோட பவரில் ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணும்போது +1, -2 + 1 -1. அப்போ எக்ஸ் டு த பவர் ஆஃப் -1. எக்ஸ் டு த பவர் ஆஃப் -1 நம்ம எப்படி எழுதலாம்? 1/xன்னு எழுதலாம். அப்போ இங்க 1/x ஸ்கொயரை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1/x + c. அவ்வளோதான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஈஸி 2 மார்க். நெக்ஸ்ட் evaluate integration of 2x square minus 14x plus 24 divided by x minus 3 dx. ஓகே, இந்த ஈக்குவேஷன் பார்த்தாலே நமக்கு தெரியுது. இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபேக்டரைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளால கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஸோ 2 × 24 மல்டிப்ளை பண்ணுறேன் 48. ஸோ 48 மல்டிப்ளை நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் 48 வரணும். அதே நம்பரை ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் -14 வரணும். ஸோ பார்த்தா -6 -8 6 8s are 48 வரும். -6 -8 ஆட் பண்ணும்போது -14 கிடைக்கும். ஸோ -6 -8. அப்போ இதை எழுதும்போது நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 6 எக்ஸ் மைனஸ் 8. இங்கே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால /2/2. ஸோ இப்போ 6/2 கேன்சல் பண்ணால் நமக்கு 3 வருது. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 வரும்போது நமக்கு இங்கே கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இதை மட்டும் இப்போ நம்ம என்ன எழுதுறோம்? இங்கே இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி என்ன எழுதுறோம்? எக்ஸ் மைனஸ் 3. ஸோ இங்கே கேன்சல் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 2 இங்கே வந்துடும். 2x - 8. இந்த நம்பர் இந்த இன்னொரு ஃபேக்டர் நமக்கு என்ன கிடைக்குது? 2x - 8ன்னு கிடைக்குது. இந்த x - 3க்கு x - 3 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எதை மட்டும் இன்டகிரேட் பண்ணா போதும்? 2x - 8 மட்டும் நம்ம இன்டகிரேட் பண்ணா போதும். ஸோ இன்டகிரேட் பண்றோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ் இருக்கு. ஸோ பவர்ல ஒன்று ஆட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். அப்போ 2x ஸ்கொயர் பை 2 மைனஸ் கான்ஸ்டன்டோட ஒரு எக்ஸ் சேர்த்துக்க போறோம். அப்போ 8x பிளஸ் சி. 2க்கு 2 கேன்சல் ஆயிட்டா இங்க வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். அப்போ என்ன ஆன்சர் இதை எவாலுவேட் பண்ணா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் சி. அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் the marginal cost function mc equal to the marginal cost function short form mc equal to 2 plus 5 e to the power of x. நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? find c if c of 0 equal to 100, that is c ஓட வேல்யூ 0, x ஓட வேல்யூ 0 இருக்கும்போது c ஓட வேல்யூ என்னது? 100 சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைண்ட் ஏசி. ஏசினா இங்க ஆவரேஜ் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட்னா எம்சி சொல்ற மாதிரி ஆவரேஜ் காஸ்ட் என்னன்னு சொல்லுவோம்? ஏசின்னு சொல்லுவோம். இங்க முதல்ல நம்ம காஸ்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். மார்ஜினல் காஸ்ட் தான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம காஸ்ட் ஃபங்க்ஷன் இந்த ரெவன்யூ சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி தான் மார்ஜினல் ரெவன்யூ கொடுத்துட்டு டோட்டல் ரெவன்யூ கேட்டா மார்ஜினல் ரெவன்யூ இன்டகிரேட் பண்ணா நமக்கு டோட்டல் ரெவன்யூ கிடைக்கிற மாதிரி தான் இங்கேயும் மார்ஜினல் காஸ்ட்ல இருந்து நமக்கு காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம மார்ஜினல் காஸ்ட் என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணா நமக்கு காஸ்ட் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல் டு 2 plus 5 into e to the power of x. ஸோ இப்போ காஸ்ட் கண்டுபிடிக்கணும், இதை இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது 2 இன்டகிரேட் பண்ணா 2x, ஏன்னா கான்ஸ்டன்ட் அதோட x சேர்த்துக்கிறோம். பிளஸ் e to the powerனா நம்ம அப்படியே தான் எழுத போறோம். ஸோ 5 e to the power of x பிளஸ் k. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல x ஓட வேல்யூ என்னவா இருந்தா 0வா இருந்தா c ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 100ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ x ஓட வேல்யூ 0 வந்தா c ஓட வேல்யூ 100. இப்போ c 100, x இருக்கிறது நான் 0 சப்ஸ்டியூட் பண்றேன். இப்போ 2 into 0 2 into 0 5 e to the power of x. இந்த இங்க வந்து e to the power of x என்ற வேல்யூ நான் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா e to the power of 0 ஓட வேல்யூ 1, 5 1s are 5 plus k. ஸோ இதோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. இதோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. இப்போ இதோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 5 ஆயிடுச்சு. அப்போ 100 equal to 5 plus kன்னு இருக்கும். இப்போ k ஓட வேல்யூ என்னது? 100 minus 5. இந்த 5 இங்க வந்து -5 ஆகும். இப்போ k ஓட வேல்யூ 100 minus 5 95. இப்போ k ஓட வேல்யூ 500 பண்ணியாச்சு. இப்போ இந்த காஸ்ட் ஃபங்க்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணலாம். காஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன?
2x plus 5 into e to the power of x plus k இல்லையா அந்த k இருக்கிறதுல இப்ப என்ன போட போறோம் 95 னு போட போறோம் சோ cos ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஆன்சர் முடிஞ்சது இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் ஃபைண்ட் AC ஆவரேஜ் காஸ்ட் நமக்கு தெரிஞ்சதுதான் காஸ்ட் வேல்யூல இருந்து நம்ம ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் டிவைடட் பை யூனிட்ஸ் தான் இங்க x மேத்தமேட்டிக்கல்ல நம்ம யூனிட்ஸ் தான் என்னவா சொல்றோம் இங்க எக்ஸா சொல்றோம் அப்போ டோட்டல் காஸ்ட் எக்ஸால டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும் ஆவரேஜ் காஸ்ட் கிடைச்சிரும் சோ அப்ப ஆவரேஜ் காஸ்ட் ஈக்குவல் டு c by x காஸ்ட் டிவைடட் பை x நம்ம காஸ்ட் ஃபங்க்ஷன் தான் தெரியுமே என்னது 2x plus 5 into e to the power of x plus 95 so divided by x divided by x divided by x so இங்க x க்கு x கேன்சல் பண்ணிட்டா 2 இது நம்ம கேன்சல் பண்ண இது பவர்ல தான் x இருக்கு சோ கேன்சல் பண்ண முடியாது சோ 5 into e to the power of x divided by x plus 95 by x இதுதான் இதுக்கான ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷன் ஓகேவா சோ காஸ்ட் ஃபங்க்ஷனை x ஆல டிவைட் பண்ணா ஆவரேஜ் காஸ்ட் கிடைச்சிரும் ஓகேவா நெக்ஸ்ட் sum a fair coin is tossed 6 times find the probability that exactly 2 heads occur இது ஒரு ஈஸி சம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 6 டைம்ஸ் நம்ம காயினை டாஸ் பண்ண போறோம் அதுல எக்ஸாக்டா 2 ஹெட்ஸ் வரதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்குன்னு கேக்குறாங்க சோ இந்த பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன்ல போடலாம் ஹெட் ஆர் டெயில் வரதுக்கு நமக்கு என்ன ப்ராபபிலிட்டி half so p equal to half அப்ப q equal to half இத போட்டாச்சு so p of x equal to x x என்ன எக்ஸாக்ட் 2 வரணும் நமக்கு முதல்ல இதுக்கான ஃபார்முலா என்ன p of x equal to x ஃபார்முலா வந்து ncx p of x q of n minus x இதுதான் அதுக்கான ஃபார்முலா பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா இது சோ இப்போ நமக்கு இங்க எக்ஸாக்ட் x வந்து என்னது எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ் இல்லையா அப்ப அதுதான் நமக்கு x அப்ப p of x equal to 2 n வந்து இங்க என்னது நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை 6 டைம்ஸ் இல்லையா அப்ப n வந்து என்னது 6 6c2 ஓகேவா x வந்து 2 1 by 2 to the power of 2 ஏன்னா x வந்து நமக்கு 2 1 by 2 q to the power of n minus x is 6 minus 2 4 ஓகேவா இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம் nc2 எப்படி எழுதிக்கலாம் சோ இங்க 2 தானே அப்ப 6 into 5 divided by 1 into 2 into இத நம்ம பண்ணனா 1 by 4 இது வந்து 4 times 6 minus 2 4 இல்லையா சோ 2 of 4 times multiply பண்ணா 16 அப்ப 1 by 16 so 2 க்கும் இந்த 6 க்கும் கேன்சல் பண்ணா 3 times so 3 5s are 15 அடுத்து 4 into 16 எவ்வளவு 64 அப்ப நமக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்கு 15 by 64 சான்சஸ் இருக்கு என்ன கிடைக்கிறதுக்கு எக்ஸாக்ட்டா ஹெட் நமக்கு கிடைக்கிறதுக்கு chances வந்து probability வந்து எவ்வளவு 15 by 64 and then next sum the server channel monitorized for an hour was found to have a estimated mean of 20 transaction transmitted per minute ஒரு நிமிஷத்துக்கு 20 transactions ஓகேவா இப்போ என்ன சொல்றாங்க variance is known to be 4 அதோட variance எவ்வளவு சொல்லிருக்காங்க 4 னு சொல்லிருக்காங்க find the standard error இதுல என்ன ஸ்டாண்டர்ட் எரர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க இங்க நமக்கு என்னென்ன இருக்கு வேரியன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் மீன் இருக்கு ஸோ வேரியன்ஸ் மீன் இருக்கு இப்போ ஸ்டாண்டர்ட் எரருக்கான ஃபார்முலா இப்போ நம்ம எதை எடுத்துக்கணும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை ரூட் ஆஃப் n ஏன்னா இங்க நமக்கு வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும் வேரியன்ஸ்ன்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர் அது அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 வேரியன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணும்னா இங்க ஸ்கொயர் நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம்னா இங்க என்ன ஆகும் ரூட் போடணும் ஸ்கொயர் எடுத்தோம்னா இங்க ரூட் போடுறோம் அப்போ 4க்கு ரூட் கண்டுபிடிச்சா 2 அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ இப்போ என்னது நமக்கு 2 ஓகேவா இப்போ அடுத்தது n வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க 1 மினிட்னு சொல்லியிருக்காங்க பர் மினிட்னு தானே சொல்லியிருக்காங்க அந்த பர் மினிட் இது இங்க எல்லாமே நமக்கு மினிட்ல சொல்றதுனால இந்த 1 ஹவரை நம்ம மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்றோம் அப்போ 60 மினிட்ஸ் அப்போ n வந்து எவ்வளவு 60 மினிட்ஸ் இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் எரருக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம் ஸ்டாண்டர்ட் எரருக்கான ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை ரூட் n ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2 ரூட் n வந்து ரூட் 60 ரூட் 60 எடுத்து நம்ம 60க்கு ரூட் எடுத்தோம்னா 7.745 ஸோ 2 டிவைடட் பை 7.745 எடுத்தோம்னா 0.2582 அப்போ ஸ்டாண்டர்ட் எரர் அளவு 0.2582 தட்ஸ் இட் தேங்க்யூ